வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு மாடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்மிக்கல் இருந்துச்சு. சரி, இதில் வந்து சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுவும் இல்லாமல் கையலுக்கும் வேறு லீவ் விட்டாச்சு. ஸோ வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க, வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா இல்லையா. ஸோ அதனால் மேலே கூப்பிட்டு போயிட்டு இந்த அம்மிக்கல்லையே வந்து சட்னி அரைச்சி காமிச்சு அவளும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணா, ஹெல்ப் பண்ணா. நிறைய இந்த மாதிரி அரைக்கிறதுக்கெலாம் கற்றுக்கிட்டா. அதே மாதிரி நல்லா ஜாலியாக வந்து மாடியிலே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து மண் அடுப்பு இல்லையா, அதை வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பஜ்ஜியும் நம்ம வந்து தேங்காய் சட்னியும் அரைக்க போகிறோம். இப்போது இன்றைக்கி குக்கிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மியில் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்ருக்காங்க. கயல் வந்து கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து. ஸோ சூப்பராக ரொம்ப நாள் கழித்து அம்மியில் அரைச்சி வந்து சட்னி சாப்பிட போகிறோம். கயல் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தா. அவளும் வந்து கொஞ்சம் கூட ஹெல்ப்லாம் பண்ணா, இதெல்லாம் அரைக்கிறதுக்கெலாம் அதெல்லாம் பிடிச்சி நல்லா அழகாக அரைக்க கற்றுக்கிட்டா. இதை பாருங்கள், இப்போ கயல் தான் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு அதை டச் பண்ணுறதுக்கே என்னமோ புதுசாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா. பாருங்கள், சூப்பராக அரைச்சிட்ருக்கா. இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி எல்லாத்தையும் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். தள்ளிலாம் விட்டு அரைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தோம். ஸோ சூப்பராக இப்போ வந்து சட்னி வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம செஞ்ச வந்து மண் அடுப்புலையே தான் வந்து நம்ம வந்து பஜ்ஜி செய்ய போகிறோம். இதை தாளிக்க போகிறோம். அவ்வளோதான், பார்த்துங்க, கொஞ்சமாக சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம வீட்டில் செஞ்ச மண் அடுப்பை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பஜ்ஜி மாவுக்கெலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் மாடிக்கு. ஏன்னா 2 ஃப்ளோர் ஏறி இறங்க முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அழகாக எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்து வச்சிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து வீட்லேயே அம்மாவே வந்து மண்ணெல்லாம் இருந்துச்சு, களிமண்லாம். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு செஞ்சு வச்சுருந்தாங்க. 2 அடுப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த அடுப்பில் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பஜ்ஜி செய்ய போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே தோட்டத்துலேருந்தே கருவேப்பிலையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. அழகாக தாளிச்சிட வேண்டியது தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். எல்லாத்தையும் பக்கத்தில் உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு ரொம்பவே ஒரு ஃபன் டைமாக இருந்துச்சு. இப்போ கருவேப்பிலை தாளிச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து சட்னியில் கொட்டிடலாம். நம்ம பாருங்கள், அடுப்பு செமையாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்லேயே மாடியிலேயே இப்போ அதுவும் லீவ் விட்டாச்சு. ஏதாவது பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியோட மேலே வந்து உட்காந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதில் பஜ்ஜிக்கு வந்து மாவு பிசையிறது கையால் தான் பண்ணிகிட்ருக்கா. கீழே எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காய் வந்து கட் பண்ணிடலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே வாழைக்காய் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக நம்ம வந்து சீவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்ச உடனே சூப்பராக மண் அடுப்பில் வந்து நம்ம வந்து பஜ்ஜி போட்டுற வேண்டியது தான். நெக்ஸ்ட் டைம் இதில் வந்து வேறு என்ன வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், பஜ்ஜியும் நம்ம எல்லாத்தையும் சீவி ரெடி பண்ணி வச்சாச்சு. எண்ணெயும் பார்த்திங்கன்னா காஞ்சிட்ருக்கு. நல்லா கடகடன்னு சுட சுட வந்து நல்ல ஈவினிங் டைமில் இந்த மாதிரி மாடியில் உட்காந்துட்டு நம்ம செமையாக செஞ்சு சாப்பிட்லாம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா போன லீவ்லலாம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மாடியில் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண் அடுப்புலையே வச்சு நம்ம வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒரு பஜ்ஜியாக சூப்பராக போட்டு எடுத்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய காற்றடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் அடுப்பு எரியறதுக்கெலாம் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஜ்ஜி போட்டு எடுத்துடுறோம். ரொம்பவே அட்டகாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதே மாதிரி
எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். எல்லாத்தையும் வந்து பஜ்ஜி எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த பஜ்ஜியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வேற கயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்தா. நல்லா காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி கோணிலாம் வச்சு பிடிச்சிக்கிட்டோம். அவளும் வேறு ஒரு பஜ்ஜி போடுறேன்ட்டு ஒரு பஜ்ஜி போட்டு ட்ரை பண்ணா. ஸோ எல்லா பஜ்ஜியும் போட்டாச்சு. அதுவும் கடைசியில் பார்த்திங்கன்னா அழகுக்காக வந்து நம்ம வந்து கருவேப்பிலை பிச்சோம் பார்த்திங்களா செடியிலேருந்து, அந்த கருவேப்பிலையை வந்து கடைசியாக வந்து இதில் போட்டு அழகுக்கு மேலே வைக்கலாம் அப்படின்ட்டு வேறு கையில் கொடுத்த ஐடியா தான். ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா பஜ்ஜி மேலே வச்சாச்சு. சட்னியோடு அப்படியே டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து கையில் அரைச்ச சட்னி ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நாங்கள் செமையாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் இருந்ததுன்னா கிட்ஸ் கூட இந்த மாதிரி நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவும் கையலும் வந்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தாத்தாவும் பேத்தியும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.